துலாம் ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களா, ஒரு சில பேருக்கு சில வருடங்களா எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணமே இல்லாமல் காசு செலவாகுது. கண்ணில் படுறவங்க மேலே எல்லாம் கோவம் வருதுன்னு புலம்பிகிட்ருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெற்ற தூரத்தில் இருந்தும் கை நழுவி போயிட்டுருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லா புரியுதுங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண் முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைகுலைய செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலக போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல் ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில், குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இயல்பிலேயே சமநிலையான குணம் கொண்டவர்கள் மற்றும் அழகியல் உணர்வுகள் மிக்கவர்கள். சுக்கிர பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதங்கள், சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாத நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வதிலும் நியாயமாக நடப்பதிலும் வல்லவர்கள். ஆனால் கடந்த நாட்களில் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் மன உறுதியையே சோதிக்கும் விதமாக அமைந்திருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப்போகிறது என்பதை இப்போது விரிவாக காண்போம். துலாம் ராசிக்காரர்கள் எதையும் மிகவும் ஆழமாகவும் நேர்த்தியாகவும் செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த கால தடைகள் உங்கள் மனதை ஆழமாக பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான வெற்றி இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை நீதிதான் முக்கியம். அந்த நீதியான வெற்றியை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் நேர்மையானவர்கள் மற்றும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர்கள் என்றாலும் நீங்கள் இந்த தாராள குணம் சில நேரங்களில் உங்களையே பெரும் சிக்கலில் மாட்டிவிட்டிருக்கும். மற்றவர்களுக்காக பரிந்து பேசி உதவி செய்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ மன உளைச்சல்களையும் ஏமாற்றங்களையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதிலேயே நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்போதும் எவ்வளவு நாகரிகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் படும் பாடும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்ப பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தட்டு தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வரும். உங்களின் சமரச முயற்சிகளை மற்றவர்கள் பலவீனம் என்று தவறாக புரிந்து கொண்ட காலம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் விடாமுயற்சியால் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டு விட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள்.
அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு இளகிய மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு வசதியான நிலையை அடைந்துவிட வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கு ஒரு வலுவான பாதுகாப்பை உருவாக்கிவிட வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் உழைப்பை மற்றவர்கள் அங்கீகரிக்க தவறிய போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. கடந்த காலத்திலே நீங்கள் உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், சொந்த பந்தங்களை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக நிற்கிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் லட்சியத்தில் மட்டுமே குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் இது உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்க போகும் பயிற்சியாகும். சூரியன் சஞ்சரிப்பது என்பது உங்கள் புத்திசாலித்தனத்தை மேலோங்க செய்யும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த குடும்ப பிரச்சனைகள், குழந்தைகளின் கல்வி தொடர்பான கவலைகள் மற்றும் வராத பழைய பணங்கள் உங்களுக்கு மிக எளிதாக இனி வரக்கூடிய நாட்கள் வரும். சனியுடைய வக்ரநிவர்த்தி மற்றும் குரு பகவானின் அருட்பார்வை உங்களுக்கு கிடைப்பதாலும் அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் குறைவதாலும் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார சிக்கல்கள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு பல மடங்கு உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவர்களிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்யும் அளவிற்கு ஒரு செல்வாக்கு மிக்க மனிதராக நீங்கள் உயரப்போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத மூலங்களிலிருந்து பண வரவு வந்து உங்களை மலைக்க வைக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு இதுவே மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் துலாம் ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் ரசனைக்கும் திறமைக்கும் ஏற்ற உயரிய வேலை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் நிர்வாக திறமை உங்களின் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான கூட்டாளிகள் எவ்வித தடையுமின்றி அமைவார்கள். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை முன்னெடுப்பதும் இல்லாத அளவிற்கு உயர்த்துவீர்கள். ஆடை ஆபரணம் மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்புகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற சந்தேகங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் அழகான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு முறையாக வந்து சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த முதுகுவலி, சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் மற்றும் அதிகப்படியான சிந்தனையால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை இனி வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக குறையத் தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றலையும் வசீகரத்தையும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் நிதானத்தின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டும் அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும்.
முன்மை இல்லாதவர்களுக்கு அது உயரும். அந்தஸ்தில் நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பண பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். இவ்வளவு நற்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமியை வழிபடுவதும் அல்லது லலித சகஸ்கரநாமம் கேட்பதும் உங்களுக்கு செல்வ நிலையை பல மடங்கு அதிகரிக்க செய்யும். குறிப்பாக மாதம் தோறும் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் வெள்ளிக்கிழமையன்று சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியையும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறது. இனி உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையிலேயே நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் பொறுமைக்கும் உங்கள் நேர்மைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. பணியின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். வெளியில் உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் சுமூகமான சூழலே காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். அதிகாரிகளின் ஆதரவு உற்சாகத்தை தரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கே ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகிறது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக சிறப்பான பலனை கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் கொஞ்சம் அழுத்தத்தை உண்டாக்கும். சில இடங்களில் போராட்டமாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும். புதிய தொழிலில் நம்பிக்கையாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் சிறப்பும் பெருமையும் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் விரைந்து செயல்படுவதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்கும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்தில் நல்ல தனலாபம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்வதற்கு முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சோர்வடையாமல் பாடுபட வேண்டியிருக்கும். கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குருவுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டி இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவரை நம்பி காரியத்தில் இறங்கும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். மனதில் தோன்றும் ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவிற்கு வெற்றியடையும். அடுத்ததா சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாம். பிள்ளைகளிடம் பேசும் பொழுது எச்சரிக்கை
எச்சரிக்கை தேவை. உறவினர்களிடம் எந்த உறுதியையும் தராமல் இருப்பது நல்லது. இழுபறியாக இருந்த அரசாங்க வேலைகள் இப்பொழுது முடிவுக்கு வரும். எதிர்பார்த்திருந்த இடத்தில் பண வரவு உண்டாகும். அடுத்ததா விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழலே உண்டாகும். சமாளித்து முன்னேறும் திறமை இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற வேண்டும் என்று பாடுபடுவீர்கள். போட்டிகள் சாதகமான பலனை தரும். பண வரவு இருக்கும். உறவினரால் அதிக அனுகூலம் இருக்கும். கஷ்டங்கள் குறையும். வேலை பார்க்கும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா குலதெய்வத்தை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் போன்றவை விலகும். எதிலும் நன்மையே உண்டாகும். உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்க புள்ளியாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையப் போகிறது. எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறாள். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.